அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் அப்டேட். நம்ம இந்த வீடியோவில் இந்த அரியர் எக்ஸாம் சம்மந்தமாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. அது விஷயமா ஒரு ஹியரிங்ஸ் செய்திகளை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது 29 அக்டோபர் மாதம் அந்த ஹியரிங்கான நம்ம நியூஸை இப்போ பார்ப்போம். அதாவது இறுதி பருவ தேர்வுகளை நடத்துகிற போது அரியர் தேர்வுகளை ஆன்லைனில் ஏன் நடத்த முடியாது? சென்னை ஹைகோர்ட் கேள்வி. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைனல் செமஸ்டர் ஃபைனல் இயருக்கு எக்ஸாம் நடத்துனீங்க இல்லையா, அந்த மாதிரி ஏன் அந்த அரியர் எக்ஸாமுக்கும் மற்ற எக்ஸாம்ஸ்க்கும் ஏன் கண்டக்ட் பண்ணலன்னு சொல்லி ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒன்றும் ஃபைனல் செமஸ்டர் ஃபைனல் எக்ஸாம் நடத்தலை. இந்த ஏஐசிடி அண்ட் யூஜிசி வார்ன் பண்ணிச்சு. அதாவது ஜூன் ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா வார்ன் பண்ணதுனால என்ன பண்ணாங்க, இவங்க செப்டம்பர் 30க்குள்ள ஃபைனல் இயருக்கு ஃபைனல் செம் கண்டிப்பாக எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லும் பொழுது தான் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த எக்ஸாம்ஸை வேறு வழி இல்லாமல் ஆன்லைன் மோட்லேயோ இல்லை ஆஃப்லைன் மோட்லேயோ நடத்தி முடிச்சாங்க. அடுத்ததாக இந்த அரியர் தேர்வுகளை கூட ஏன் அந்த மாதிரி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ ஹைகோர்ட் கேட்குது. ஆக்சுவலாக இந்த கேஸை ஃபைல் பண்ணது யாருன்னா, திருச்செந்தூரை சேர்ந்த வக்கீல் ராம்குமார் ஆதித்தன் அவர்களும் முன்னாள் துணைவேந்தர் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தருமான பாலகுருசாமி அவர்கள் தான் இந்த கேஸை ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணாங்க. அது 29 அக்டோபர் அந்த ஹியரிங் கண்டினியூஷன் வந்தது இல்லையா, அது விஷயம் நம்ம பார்ப்போம், செய்தியாக பார்ப்போம். இறுதி பருவ தேர்வுகளை ஆன்லைன் நடத்துகின்ற போது அரியர் தேர்வுகளை ஆன்லைனில் ஏன் நடத்த முடியாது என்று சென்னை ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு காரணமாக தமிழகத்தில் என்ஜினியரிங் மற்றும் கலை அறிவியல் பட்டப்படிப்புகளுக்கு இறுதி பருவத் தேர்வு தவிர மற்ற பருவத் தேர்வுகளை ரத்து செய்வதாக தமிழக அரசு அறிவித்தது. அதேபோல் அரியர் தேர்வுகளுக்கு கட்டணம் செலுத்திய மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டது. அரியர் தேர்வை ரத்து செய்த உத்தரவை எதிர்த்து திருச்செந்தூரை சேர்ந்த வக்கீல் ராம்குமார் ஆதித்தன் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி ஆகியோர் சென்னை ஹைகோர்ட் வழக்குகள் தொடுத்தனர். இந்த வழக்குகளுக்கு பதிலளித்த அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் AICTE ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் மற்றும் அரியர் தேர்வு ரத்து என்பது அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் மற்றும் பல்கலைக்கழக மானிய குழு விதிகளுக்கு முரணானது என்று தெரிவித்திருந்தது. அதாவது UGC அண்ட் AICT நார்ம்ஸ்க்கு அகெயின்ஸ்டா இந்த அறிவிப்பு, தமிழக அரசு அறிவித்த இந்த அறிவிப்பு பொருந்தாது என்று சொல்றாங்க. இந்த வழக்குகள் நீதிபதி மாண்புமிகு M சத்யநாராயணன் மற்றும் மாண்புமிகு R ஹேமலதா ஆகியோர் முன்பு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் விதிகளுக்கு முரணான நிலைப்பாட்டை அரசு எடுக்க முடியாது என்று கருத்து தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்குகளுக்கு பல்கலைக்கழக மானிய குழு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. அதாவது UGC இதுக்கு ரிட்டன் சப்மிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் கூறியிருப்பதாவது, கொரோனா ஊரடங்கு காரணமாக செமஸ்டர் தேர்வுகளை நடத்துவது தொடர்பாக ஏற்கனவே பல்கலைக்கழக மானிய குழு சில விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. திறமையான புதுமையான முறையில் தேர்வை நடத்தலாம். தேர்வின் தரத்தை சமரசம் செய்யாமல் நேரத்தை 3 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரமாக குறைக்கலாம். அனைத்து மாணவர்களுக்கும் சமூக இடைவெளியோடு ஷிஃப்ட் முறையில் தேர்வுகள் நடத்தலாம். கல்வி நிபுணர்கள் குழுவின் அறிக்கையை வைத்துதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தேர்வுகள் ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் மூலம் நடத்தலாம். பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்படி இறுதி தேர்வை நடத்தாமல் கடந்த பருவத் தேர்வு மதிப்பெண்களை வைத்து மதிப்பெண் வழங்க மாநில அரசுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. தேர்வை நடத்துவதற்கான கால அவகாசத்தை தள்ளி வைக்க மாநில அரசுகள் பல்கலைக்கழக மானிய குழுவிடம் கோரிக்கை வைத்து அவகாசம் பெறலாம். இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் காரணத்தை காட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வேணா டைம் எடுத்துக்கலாம்.
சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த எஜுகேஷன் போர்டில் யூஜிசி 30th தான் அனௌன்ஸ் பண்ணிச்சு லாஸ்ட் டேட்டா டு கண்டக்ட் எக்ஸாமினேஷன், அதை வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தவிர கண்டிப்பா ரத்து பண்ண ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்ல. இந்த வழக்குகள் நீதிபதிகள் எம் சத்யநாராயணா, ஆர் ஹேமலதா ஆகியோர் முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது நீதிபதிகள் அரியர் தேர்வுகள் ரத்து விவகாரத்தில் பல்கலைக்கழக மானிய குழுவின் நிலைப்பாடு என்ன, அரியர் தேர்வு குறித்து பதில் மனுவில் எதுவும் குறிப்பிடவில்லை, நீதிமன்றத்தை கேலிக்கூத்தாக்க வேண்டாம் என்று கண்டனம் தெரிவித்தனர். இந்த வழக்கில் பல்கலைக்கழக மானிய குழு செயலாளர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த பல்கலைக்கழக மானிய குழு தரப்பில் வக்கீல், அரியர் தேர்வு விவகாரம் தொடர்பாக தெளிவான கூடுதல் பதில் மனு தாக்கல் செய்கிறோம், அதற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும், அரியர் தேர்வுகள் ரத்து செய்வதில் பல்கலைக்கழக மானிய குழுவுக்கு உடன்பாடு இல்லை என்று கூறினார். அதாவது யூஜிசி சார்பா அப்பீரான கவுன்சில் அவங்க இந்த அரியர் விஷயத்துல இது அகைன்ஸ்ட் தான். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ரிட்டன் சப்மிஷன்ஸ் ஃபைல் பண்றோம்னு சொல்லி டைம் கேட்டிருக்காங்களே தவிர அவங்களும் இதுக்கு உடன்பாடு ஏற்றல, அவங்களுக்கு இது ஒத்துக்கல. ஸோ கண்டிப்பா இது அகைன்ஸ்ட் த நார்ம்ஸ் ஆஃப் யூஜிசி கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ கோர்ட்ல டைம் கேட்டிருக்காங்க டு சப்மிட் தி அடிஷனல் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து இதை அடுத்து நீதிபதிகள் இறுதி பருவ தேர்வுகளை ஆன்லைன் மூலம் நடத்தும் போது அரியர் தேர்வுகளை ஏன் நடத்தக்கூடாது என்று கேள்வி எழுப்பினர். மேலும் கூடுதல் பதில் மனு தாக்கல் செய்ய பல்கலைக்கழக மானிய குழுவுக்கும் தமிழக அரசுக்கும் அவகாசம் வழங்கி விசாரணையை வருகின்ற நவம்பர் 20 ஒத்தி வைத்தனர். ஸோ நவம்பர் 20க்குள்ள ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி யூஜிசியும் சரி தங்களுடைய ரிட்டர்ன் சப்மிஷன்ஸை அல்லது அடிஷனல் சப்மிஷன்ஸை ஃபைல் பண்ண சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நவம்பர் 20th தான் ஒரு முடிவுக்கு வந்தால் வரலாம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சில காலேஜஸ்ல இன்டர்னல் மார்க்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரொமோஷன் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். சில இடத்துல கரெக்ஷன்ஸ் பண்றது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சில இடத்துல இந்த சிஸ்டத்தை ரேங்கிங் போடாம அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் த ஹைகோர்ட் இந்த ப்ரொசீடிங்ஸ் பார்த்து. ஸோ எது எப்படியோ நவம்பர் 20th தான் வரும். ஸோ அது வரைக்கும் இந்த மாணவர்கள் அரியர் தேர்வு ரத்துன்றத கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. மேபி அது ஃபியூச்சரில் ரத்து ஆகாமல் கூட போகலாம், அல்லது மீண்டும் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். அதாவது லாஸ்ட் செமஸ்டர் ஃபைனல் எக்ஸாம் நடத்தின மாதிரி, பிஜி யூஜி நடத்தின மாதிரி விட்டு போன அனைவருக்கும் அனைத்து ஆண்டுகளுக்கும் அனைத்து பருவத் தேர்வும் ஆன்லைனில் ஷார்ட் ஃபார்மில், அதாவது குறைவான கேள்விகளை கேட்டு அதன் மூலம் அந்த ரேங்கிங்ஸ் போடலாம்னு நினைக்கிறோம். பார்ப்போம். நவம்பர் 20 ஹைகோர்ட் கேஸ் ஹியரிங்ஸை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.